ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. இங்கே சுரேஷ் இருந்துட்டு ஓ, அவங்களுடைய மாமா கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மாமா ஃபோன் எடுக்கிறதுனால ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா சுரேஷ் பண்ணுறாங்கன்னு எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுடா சுரேஷ் அக்கா, எங்கக்கா மாமான்றாங்க. அவர் ரூமில் இருக்காருடான்றாங்க. நீ எங்கக்கா இருக்கான்றாங்க. நானும் ரூமில் தான். அப்போ மாமா கிட்ட ஃபோனை கொடுக்கா கொஞ்சம் பேசணும், ஃபோன் பண்ணி எடுக்கலன்றாங்க. இல்லைடா சுரேஷ், அவர் தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரு அக்கா. மாமா போய் இவ்வளோ சீக்கிரம் தூங்குவாங்களாக்கா? டைம் என்ன? ஆ 9 மணி தானே ஆகுதுன்றாங்க. இல்லடா தூங்கிட்டாரு அக்கா. என்ன உன்னோட குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. அக்கா, உன்னுடைய குரலை வச்சு கண்டுபிடிக்கிறவன் நான். நீ இப்போ ஒரு மாதிரி பேசுற. ஆனா என்னன்னு தெரியல. என்னன்றதை எனக்கு சொல்லுக்கா அப்படின்றாங்க. இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஓகேவா தான் இருக்கேன்றாங்க. பிரச்சனை எதுவும் இல்லல்ல? பிரச்சனைலாம் இல்ல. அக்கா, இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. ஆனா சுரேஷ்க்கு மனசுக்கே படல. ஏதோ தப்பா இருக்கே. ஒருவேளை மாமாக்கு அக்காவுக்கு ஏதாச்சும் சண்டையா இருக்குமோ? சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரா சுரேஷ் பதிவுனே கிளம்புறாங்க. உடனே மதுக்கிட்ட நான் அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். என்னாச்சு? இல்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு மதியம் போறாங்க. நீ எதுக்கு வர? இல்ல நானும் வரேன். என்னன்னு தெரியலையேன்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, போய் பார்த்தா வெளியவே படுத்துட்டு இருப்பாங்க ரேவதி. அத பார்த்துட்டு சுரேஷ்க்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. உடனே அக்கா அப்படின்னு சொல்லி கத்தவும், உடனே டேய் என்னடா நீங்க வந்திருக்கன்றாங்க. என்னாச்சு? நீ ஏன் வெளிய இருக்க? அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்லடா. சொல்ல புரியலையாக்கா? எதுக்கு நீ வெளிய இருக்கன்றது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுக்கா? ஏன்க்கா வெளிய இருக்கீங்கன்ட்டு அம் மதியமே கேட்குறாங்க. உண்மைய சொல்ல போறாங்களா ரேவதி? அவங்களுடைய ஹஸ்பண்ட காட்டிக் குடுக்க போறாங்களா இல்லையான்ட்டு, அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.